புனையும் புலவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றுமோர் இன்றியமையா கோட்பாடு பொருள்கோள் என்பதாகும். உரைநடையில் வாக்கியம் அமையும் போது பெரும்பாலும் எழுவாய், செயப்படுபொருள், பயனிலை என்னும் வரிசையிலேயே சொற்கள் நிற்கும். வளவன் வெட்டினான், மரத்தை வெட்டினான், கோடரியால் வெட்டினான், மாறனுக்காக வெட்டினான், காலையில் வெட்டினான், காட்டின்கண் வெட்டினான் என்னும் தொடர்கள் இணைந்து ஒரே வாக்கியமாக உருவாகும் போது வளவன் மரத்தை கோடரியால், மாறனுக்காக காலையில் காட்டின்கண் வெட்டினான் என்று ஓர் ஒழுங்கும் வரிசை முறையும் கொண்டு சொற்கள் நிற்கும். ஆனால் இந்த வரிசையெல்லாம் உரைநடைக்கே என்க. புலவர்கள் இந்த வரிசை முறையை பற்றியெல்லாம் அதிகம் கவலைப்படுவதில்லை. அவர்களுக்கு யாப்பமைதியும், தொடையழகும், பொருளழகும், ஓசை சிறப்பும், சந்த நயமும், தாளக்கட்டும், ஸ்ருதி லயமும், உணர்ச்சி வெளிப்பாடுமே மிகவும் இன்றியமையாதனவாகும். எனவே வாக்கியத்தில் சொற்கள் நிற்க வேண்டிய வரிசை முறை குறித்த இலக்கணத்தை பற்றியெல்லாம் அவர்கள் சிந்திப்பதில்லை, சிந்திக்கவும் முடியாது. சொற்களின் வரிசை முறையை மாற்றி தாமே ஒரு வரிசை முறையை முடிவு செய்து கொண்டு புலவர்கள் பாக்களை புனைந்து விடுவர். அப்பாடல்களை படிக்கின்ற சுவைஞர்கள் தாம் சொற்களின் வரிசையை ஒழுங்குபடுத்தி பொருளை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு ஒழுங்குபடுத்தி பொருள் கொள்ளுதலையே பொருள்கோள் என்றனர் இலக்கண புலவர்கள். யாப்பமைதி, தொடைநயம், கருத்தாழம், உணர்ச்சி வெளிப்பாடு, சிலேடை சிறப்பு, அணிநலம் போன்ற பலவற்றை கருதி செய்யுள்களின்கண் வரிசை மாற்றி புலவர்களால் கோக்கப்பெற்ற சொற்களை சுவைஞர்கள் ஒழுங்குபடுத்தியும் இலக்கண முறைப்படி வரிசையாக்கியும் பொருள் கொள்ளுதலே பொருள்கோள் ஆகும் என்று பொருள்கோளை வரையறை செய்யலாம். முதலில் நிரல் நிறை மொழிமாற்று பொருள்கோள் பற்றி பார்ப்போம். பெயர், வினை என்னும் இரண்டு சொற்களையும் அவை கொண்டு முடிகின்ற பயனிலைகளையும் வேறு வேறாக வரிசைப்பட நிறுத்தி பொருள் கொள்வது நிரல் நிறை எனப்படும். இது பெயர் நிரல் நிறை, வினை நிரல் நிறை என இரண்டாக வகைப்படுத்தி பார்க்கப்படும். முதலில் பெயர் நிரல் நிறை குறித்து பார்ப்போம். இதற்கு எடுத்துக்காட்டாக கொடி குவளை கொட்டை, நுசுப்பு உண்கண் மேனி, மதிபவள முத்தம், முகம்வாய் முறுவல், பிடிபிணை மஞ்ஞை, நடைநோக்கு சாயல், வடிவினலே வஞ்சிமகள் என்ற பாடலை உதாரணமாக காட்டலாம். இப்பாடலின் பொருள், என் முன் தோன்றி வஞ்சித்து சென்றாள் ஒரு பெண். அவள் கொடியை ஒத்த இடை, வேல் போன்ற கண், தலையணை போன்ற உடல், திங்களை ஒத்த முகம், பவளத்தை ஒத்த வாய், முத்தை ஒத்த பல், பெண் யானையை ஒத்த நடை, பெண் மானை ஒத்த நோக்கு, மயிலை ஒத்த சாயலை கொண்டவள் ஆவாள் என்ற பொருளை இப்பாடல் தருகிறது. இப்பாடலில் கொடி இடை, குவளை உண்கண், கொட்டை மேனி, மதிமுகம், பவளவாய், முத்தம் முறுவல், பிடிநடை, பிணை நோக்கு, மஞ்ஞை சாயல் என நிரலே பெயர் எழுவாய்க்கு ஏற்ப பெயர் பயனிலையை கொண்டு முடிந்திருப்பதை காணலாம். இவ்வாறு செய்யுள்களில் சொற்களை மாற்றி நிரலே பொருள் கொள்ளுகின்ற முறைக்கு நிரல் நிறை மொழிமாற்று என்று பெயர். அடுத்து வினை நிறை நிரலை பற்றி பார்ப்போம். காது சேர் தாழ்குழையாய், கன்னித்துறை சேர்ப்ப, போது சேர் தார்மார்ப, போர் செழிய, நீதியான் மண் அமிர்தம், மங்கையர்தோள், மாற்றாரை ஏற்றார்க்கு நுண்ணிய ஆயபொருள். இப்பாடலின் பொருள், அசைகின்ற குழையை காதில் அணிந்தவனே, குமரித்துறைக்கு தலைவனே, அரும்புகள் சேர்ந்த மாலை அணிந்த மார்பை உடையவனே, போரில் விருப்பங்கொண்ட பாண்டியனே, நீ செங்கோல் தவறாமல் மக்களை காக்க வேண்டும். அமிர்தத்தை உண்பாயாக, மங்கையரின் தோள்களை சேர், பகைவரை பணியச் செய், நண்பர்களிடத்து அன்புகொள், நுண்ணிய பொருள்களை ஆராய்வாயாக என இப்பாடலை பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் செய்யுளில் அவ்வாறு நிரலே அமைக்கப்பட்டிருக்கவில்லை.
மாறாக பாக்களை படிக்கின்ற சுவைஞர்கள்தான் சொற்களை மாற்றி பொருத்தி பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்பாடலை மண் கா, அமிர்தம் தூ, மங்கையர் தோல் சேர், மாற்றாரை தாழ், ஏற்றார்க்கு குழை, நுண்ணிய ஆய பொருள் ஆய் என பொருத்தி பார்த்து பொருள் கொள்ள வேண்டும். இப்பாடலில் வினையாகிய எழுவாய் வினை பயனிலையை கொண்டு முடிந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இவ்வாறு அமைந்திருப்பதைத்தான் வினை நிரல் நிறை என்று குறிப்பிடுகின்றனர். அடுத்து சுண்ண மொழிமாற்று பொருள்கோள் பற்றி பார்ப்போம். சுண்ணம் என்பதற்கு பொடி என்பது பொருளாகும். சுண்ணம் போல சிதறி கிடக்கும் சொற்களை கூட்டி பொருள் காண்பதே இப்பொருள்கோள். ஓரடியில் அமைந்த சொற்களை மாற்றி அமைத்து பொருள் கொள்வதே இதன் இலக்கணமாகும். இதற்கு உதாரணமாக சுரையாழ அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலையென்ப கானக நாடன் சுனை என்ற பாடலை குறிப்பிடலாம். இப்பாடலின் பொருள், தலைவியே, தலைவன் பொய்கூறும் இயல்பினை உடையவன். அவன் நாட்டில் சுரை அமிழும், அம்மி மிதக்கும், யானை தத்தளிக்கும், முயல் நிற்கும் இயல்புடையனவாய் சுனைகள் காணப்படும் என தோழி பழித்து கூறுவதாக அமைந்தது இப்பாடல். ஆயினும் இப்பாடலை முன்னோர் இவ்வாறு பொருள் கொள்ளாமல் மாற்றி பொருள் கொண்டுள்ளனர். அதாவது சுரை என்பதனோடு மிதப்ப என்பது பொருள் கொள்ளவும், அம்மி என்பதனோடு ஆழ என்பது பொருள் கொள்ளவும், யானை என்பதனோடு நிலை என்பது பொருள் கொள்ளவும், முயல் என்பதனோடு நீத்து என்பது பொருள் கொள்ளவும் வந்தமையால் இது சுண்ண மொழி மாற்று ஆயிற்று. அடுத்து நாம் பார்க்க இருப்பது அடிமறி மொழி மாற்று. ஓர் பாடலில் அமைந்த அடிகளை மனம் விரும்புவது போல மாற்றி அமைப்பினும் பொருள் மாறாமல் அமைவது அடிமறி மொழிமாற்று பொருள்கோளாகும். மறி என்பதற்கு திருத்துதல், மாற்றுதல் என்பது பொருளாகும். இதற்கு எடுத்துக்காட்டாக ஆலத்து மேலன குவளை குலத்துல வாளின் நெடிய குரங்கு. இப்பாடலின் பொருள், நீண்ட வாளை உடைய குரங்கு ஆலமரத்தின் மேல் இருந்தது, குவளை மலர் குளத்தில் இருந்தது. இப்பாடலில் பாடல் அடிகளில் உள்ள சொற்களை உள்ளவாறே மாற்றாமல் பொருள் கொண்டால் ஆலமரத்தின் மேல் குவளை மலர் இருந்தது, குளத்தில் குரங்கு இருந்தது என்றே பொருள் கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் இங்கு ஆலமரத்தின் மேல் குரங்கு இருந்தது என்றும் குளத்திலே குவளை இருந்தது என்றும் மொழி மாற்றி பொருள் கொண்டமையால் இது அடிமொழி மாற்று பொருள்கோள் ஆயிற்று. அடுத்து பூட்டுவில் பொருள்கோள் பற்றி பார்ப்போம். ஒரு பாடலில் அமைந்த இறுதி சொல்லை அப்பாடலின் முதற் சொல்லோடு இயைத்து பொருள் காண்பது இப்பொருள்கோள். வில்லின் ஒரு முனையில் பூட்டிய கயிற்றை மறுமுனையில் இழுத்து முடிவர். அதனை போன்றதால் இது பூட்டுவில் என பெயர் பெற்றது. இதற்கு உதாரணமாக, திறந்திடுமின் தீயவை பிற்காண்டும் மாதர் இறந்துபடின் பெரிதாம் ஏதம், உறந்தையர்கோன் தன்னார மார்பின் தமிழர் பெருமானை கண்ணார காண கதவு என்ற பாடலை உதாரணமாக குறிப்பிடலாம். இப்பாடலின் பொருள், உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிபவன் சோழன். அவன் குளிர்ச்சி பொருந்திய முத்து மாலையை தன் மார்பில் அணிந்தவன். தமிழர்களின் ஒப்பற்ற தலைவனாகிய மன்னன் உலா செல்வதை என் கண்கள் நிறையும்படி காண வேண்டும். அதற்காக கதவை திறப்பீராக, இல்லையேல் தீயவற்றையே பின்னர் காணப்போகிறீர். அவ்வரசனை காண முடியாமல் நான் இறந்தால் அதனால் உண்டாகும் குற்றம் பெரிது என்பதை நீவீர் அறிவீராக என்பதாகும். இவ்வெண்பாவில் கதவு என்ற சொல்லை முதல் சீராகிய திறந்திடுமின் என்ற சொல்லோடு இணைத்து கதவு திறந்திடுமின் தீயவை பிற்காண்டும் மாதர் இறந்துபடின் பெரிதாம் ஏதம், உறந்தையர்கோன் தன்னார மார்பின் தமிழர் பெருமானை கண்ணார காண என பொருள் கொண்டதால் இது பூட்டுவில் பொருள்கோள் ஆயிற்று. அடுத்து புனல் யாற்று பொருள்கோள் பற்றி பார்ப்போம். மொழிமாற்று பொருள்கோள் முதலிய பிற பொருள்கோளைப் போல சொற்கள் முன்பின்னாக மாற்ற வேண்டாமல்
ஆற்று நீரின் ஓட்டத்தைப் போல அடிதொறும் சிறந்த பொருள் அமைந்து தொடர்ந்து நடப்பது புனல் யாற்று பொருள்கோள் ஆகும். இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை நிறுவித் தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என்ற பாடலை குறிப்பிடலாம். இப்பாடலின் பொருள் சொல்லுவதற்கு அருமைப்பாடு வாய்ந்த கருவுற்ற பச்சை பாம்பை போல நெற்பயிரின் சூழ்கொண்ட வடிவம் அமைந்திருந்தது. கல்வி அறிவற்று செல்வச் செருக்குள்ள வணங்கா தன்மை கொண்ட கீழ்மக்களைப் போன்று ஈன்ற கதிர் நிமிர்ந்து நின்றது. மெய்ப்பொருளை ஆராய்ந்து கற்ற சான்றோர்கள் தலைவணங்கி நிற்பதைப் போல கதிர்கள் வளைந்து மிகுதியாக விளைந்திருந்தன என்பதாகும். இப்பாடலில் நெல் என்பது எழுவாயாகும். அது இருந்து, ஈன்று, நிறுவி, இறைஞ்சி என வினையெச்சங்கள் கொள்ள நின்றது. பின் காய்த்த என்னும் பயனிலை கொண்டு முடிந்தது. இப்பாடலின் பொருள் ஒரு திசையை நோக்கி இடையறவுபடாமல் ஓடும் ஆற்று நீரின் ஓட்டத்தைப் போல சொற்கள் செய்யுளில் கிடந்த முறையிலேயே அப்படியே பொருள் கொள்ள அமைந்திருப்பதால் இது புனல் யாற்று பொருள்கோள் ஆயிற்று. அடுத்து அலைமறி பாப்பு பொருள்கோள் பற்றி பார்ப்போம். செய்யுளின் ஈற்றில் அமைந்த சொல்லோ அடியோ பிற அடிகளோடு சென்று பொருந்தி பொருளை வெளிப்படுத்துவது இப்பொருள்கோள் ஆகும். பாம்பு என்பது பாப்பு என நின்றது. வலையின் உள்ளே புகும் பாம்பு தலையை மடக்கி முன்னதாக வைத்து உடலை உள்ளே இழுக்கும். அப்போது உடலும் வாலும் தலையை சார்ந்து செல்லும். அத்தன்மையை பெற்றதால் அலைமறி பாப்பு பொருள்கோள் ஆயிற்று. இத்தன்மையில் அமைந்த செய்யுளுக்கு உதாரணமாக தாழ்ந்த உணர்வினராய் தாளுடைந்து தண்டூன்றி தளர்வார்தாமும் சூழ்ந்த வினையாக்கை சுடவிழிந்து நாற்கதியில் சுழல்வார்தாமும் மூழ்ந்த பிணிநலிய முன் செய்த வினையென்றே முனிவார்தாமும் வாழ்ந்த பொழுதினே வான் எய்தும் நெறிமுன்னி முயலாதாரே என்ற செய்யுளை உதாரணமாக காட்டலாம். இச்செய்யுளின் பொருள் இழிவான உணர்வை கொண்டு அதன் காரணமாக கால் முறிந்து போக கோலினை துணையாக கொண்டு நடப்பவர் உயிரை சூழ்ந்திருக்கும் வினையால் மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கின்ற நால்வகை பிறவி சுழற்சியில் அகப்பட்டோர் தொடர்ந்து நோயானது வருத்த காரணம் முன் செய்த தீவினையின் பயன் என்று சினம் கொள்பவர் ஆகிய இம்மூவரும் வாழுகின்ற காலத்தில் மேலான வீட்டுலகை அடைய வேண்டும் என்னும் சிந்தனை கொண்டு நன்னெறியில் வாழாதவர் ஆவார் என்பது இப்பாடலின் பொருளாகும். இச்செயுளின் ஈற்றடியான வாழ்ந்த பொழுதினே வானீது நெறிமுன்னி முயலாதாரே என்ற அடியினை பின்வருமாறு பொருத்தி பொருள் கொள்ள வேண்டும். அதாவது, வாழ்ந்த பொழுதினே வானீது நெறிமுன்னி முயலாதாரே தாழ்ந்த உணர்வினராய் தாளுடைந்து தண்டூன்றி தளர்வார். வாழ்ந்த பொழுதினே வானீது நெறிமுன்னி முயலாதாரே சூழ்ந்த வினையாக்கை சுடவிழிந்து நாற்கதியில் சுழல்வார். வாழ்ந்த பொழுதினே வானீது நெறிமுன்னி முயலாதாரே மூழ்ந்த பிணிநலிய முன் செய்த வினையென்றே முனிவார் என முதல், இரண்டாம், மூன்றாம் அடிகளோடு கூட்டி பொருள் கொள்ள நிற்றலின் இப்பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் ஆயிற்று. அடுத்து தாப்பிசை பொருள்கோள் பற்றி பார்ப்போம். ஒரு செய்யுளின் நடுவில் நின்ற சொல்லானது அச்செய்யுளின் முதலிலும் இறுதியிலும் சென்று பொருளை கூடுவது தாப்பிசை பொருள்கோள் ஆகும். தாம்பு என்றால் கயிறு என்று பொருள். இசை என்றால் சொல் என்று பொருள். தற்காலத்தில் தாம்பு கயிறு என இரு பெயரொட்டாக வழங்கப்படுகிறது. தாம்பால் அமைவது ஊசல், அதாவது ஊஞ்சலாகும். இந்த ஊஞ்சலானது நடு நின்று முன்னும் பின்னும் செல்லும் தன்மை கொண்டது. அதுபோல செய்யுளின் இடை நின்ற சொல் முன்னும் பின்னும் சென்று பொருளை கூடுவது தாப்பிசை பொருள்கோளாக அமைகிறது. இதற்கு உதாரணமாக உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு என்ற குறட்பாவை குறிப்பிடலாம். இக்குறளின் நடுவில் உள்ள ஊன் என்னும் சொல் ஊன் உண்ணாமை உள்ளது உயர்நிலை எனவும் ஊன் உண்ண அண்ணாத்தல்
செய்யாது அலறு எனவும் இருபுறமும் சென்று பொருந்தி நின்று பொருள் தந்தது கவனிக்கத்தக்கது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது கொண்டு கூட்டு பொருள்கோள். ஒரு பாடலின் பல அடிகளிலும் வெவ்வேறு இடங்களில் சொற்கள் சிதறி கிடக்கும். அவற்றை பொருளுக்கு பொருந்த கூட்டி பொருள் காண்பது கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும். இதற்கு உதாரணமாக தெங்கங்காய் போல திரண்டுருண்ட பைங்கூந்தல், வெண்கோழி முட்டை உடைத்தன்ன மாமேனி, அஞ்சனத்தன்ன பசலை தனிவாமே, வங்கத்து சென்றார் வரின் என்ற பாடலை குறிப்பிடலாம். இப்பாடலுக்கு மையை போன்ற கரிய நிறம் கொண்ட கூந்தலை உடையவள் தலைவி. அவள் மாந்தளிர் போன்ற நிறத்தை உடையவள். அம்மேனி மேல் தேங்காயை போல திரண்டு உருண்டு காணப்படும் கோழி முட்டையை உடைத்ததை போன்ற மஞ்சள் நிறங்கொண்ட பசலை படர்ந்துள்ளது. தலைவியை தனியே விட்டு மரக்களத்தில் ஏறி கடல் கடந்து பிரிந்து சென்ற தலைவன் திரும்பி வந்தால் தலைவியின் பசலை நோய் தீரும் என்பது இப்பாடலின் பொருள். இதனுள் அஞ்சனத்தன்ன பைங்கூந்தல் எனவும் தெங்கங்காய் போல திரண்டுருண்ட வெண்கோழி முட்டை உடைத்தன்ன பசலை எனவும் சொற்களை கொண்டு கூட்டி பொருள் கொண்டமையால் இது கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆயிற்று. இனி ஒழிவியலில் கூறப்பட்டுள்ள சில யாப்புறுப்புகளை பற்றிய கருத்துக்களை பார்ப்போம். முதலில் கூன் என்றால் என்ன என்பதை குறித்து நோக்குவோம். கூன் என்பதை ஒரு தனிச்சொல் எனலாம். இது ஒரு சொல்லாகவும் இருக்கலாம், ஓர் அசையாகவும் இருக்கலாம். வெண்பா கலிப்பா இலக்கணங்களில் நாம் பார்த்த தனிச்சொல்லிலிருந்து இது வேறுபட்டது. இக்கூன் நால்வகை பாக்களிலும் இடம்பெறக்கூடியது. இக்கூன் என்பது பாவினது பொருளை தழுவி அடி முதலில் தனியே வருவதாகும். அதாவது அடியின் சீர் எண்ணிக்கைக்குள் அடங்காது தனியே வருவதாகும். இக்கூன் வஞ்சிப்பாவில் அடி முதலில் வருவது மட்டுமின்றி அடி இறுதியிலும் வரும், நடுவிலும் வரும். ஆனால் இடையிலும் இறுதியிலும் அசை கூனாக வருவது சிறப்புடையது. சீர் கூனாக வந்தால் உகரத்தில் முடியும், மாச்சீராக மட்டுமே வரும். ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா ஆகியவற்றில் அடி முதலில் மட்டுமே கூன் வரும். அடி இடையிலும் இறுதியிலும் கூன் வராது. எல்லா பாவிலும் சீர் கூனாக வருவதே பெரும்பான்மை. அசை அருகியே கூனாக வரும். கொச்சகக்களியில் ஓர் அடியே கூனாக வருவதும் உண்டு. எடுத்துக்காட்டாக அவரே கேடில் விழுப்பொருள் தருமார் பாசிலை வாடா வல்லியங்காடிருந்தோரே என்ற குறுந்தொகை பாடலில் ஆசிரியப்பாவின் அடிமுதலில் அவரே என ஒரு சீர் கூனாக வந்துள்ளது இங்கு நோக்கத்தக்கது. இவ்வாறே பிற பாக்களில் கூன் எவ்வாறு வரும் என்பதை உங்களுக்கு தரப்பட்டுள்ள பாட குறிப்புகளில் உள்ள உதாரணங்களை கொண்டு நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக விகாரம் என்றால் என்ன என்பதை குறித்து பார்ப்போம். விகாரம் என்ற சொல்லுக்கு வேறுபாடு என்பது பொருள். இங்கு செய்யுளில் குறிப்பிடப்படும் விகாரம் என்பது வழக்கில் இல்லாமல் செய்யுளில் ஓசை தேவைக்காக புலவன் அமைத்து பாடுவதாகும். அதாவது செய்யுளில் அடி தொடை ஓசை நோக்கி அமையும் மாறுபாடுகள் செய்யுள் விகாரம் எனப்படும். இச்செய்யுள் விகாரம் அடிப்படையில் 6 வகைப்படும். அவை வலித்தல் விகாரம், மெலித்தல் விகாரம், விரித்தல் விகாரம், தொகுத்தல் விகாரம், நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம் என்பன. இவற்றுடன் முதற்குறை, இடைக்குறை, கடைக்குறை என்னும் விகாரங்களையும் சேர்த்து 9ஆக இவ்விகாரங்களை குறிப்பிடுவர். முதலில் வலித்தல் விகாரம் பற்றி பார்ப்போம். மெல்லின மெய்யெழுத்து வல்லின மெய்யாக விகாரப்பட்டு வருவது. இதற்கு உதாரணமாக குறுந்தால் என்ற சொல் குறுத்தால் என வருவது. குறுந்தால் என்பதில் உள்ள மெல்லினமை வல்லினமையாக மாறி செய்யுள்களில் குறுத்தால் என வரும். இவ்வாறு வருவது வலித்தல் விகாரம் எனப்படும். அடுத்ததாக மெலித்தல் விகாரம் வல்லினமை மெல்லினமையாக விகாரப்பட்டு வருவது. இதற்கு எடுத்துக்காட்டாக தட்டை என்பது தண்டை என வருவது. அடுத்ததாக விரித்தல் விகாரமும் தொகுத்தல் விகாரமும் பற்றி பார்ப்போம். ஒரு சொல்லின் இடையே ஓரிரு எழுத்துக்களை இணைத்து சொல்லை விரிப்பது விரித்தல் விகாரம் எனப்படும். எடுத்துக்காட்டாக விளையுமே என்ற இயல்பான சொல்
செய்யுளின் ஓசை தேவைக்காக விளையுமே என்பதன் இடையில் இம் என்னும் மெய் கொடுத்து விளையுமே என விரிக்கப்பட்டிருப்பதால் இது விரித்தல் விகாரமாக அமைகிறது. அடுத்து ஒரு சொல் அல்லது தொடரில் உள்ள ஓர் எழுத்தை நீக்கி அதனை சுருக்குவது தொகுத்தல் விகாரம் எனப்படும். இதற்கு உதாரணமாக சிறி இலை என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். சிறிய கூட்டல் இலை, சிறிய இலை என வர வேண்டும். ஆனால் இங்கு அகரம் மறைந்து சிறி இலை என வந்துள்ளது. ஆகவே இச்சொல்லில் தொகுத்தல் விகாரம் அமைந்திருப்பது கவனிக்கத்தக்கது. அடுத்ததாக நீட்டல் விகாரம் குறித்து பார்ப்போம். குறில் நெடிலாக விகாரப்பட்டு வருவது நீட்டல் விகாரமாகும். எடுத்துக்காட்டாக ஈசன் எந்தை இணையடி நீழலே என்ற தேவார அடியினை இங்கு குறிப்பிடலாம். இதில் நிழலே என்பது நீழலே என நீண்டு வருவதால் இது நீட்டல் விகாரமாகிறது. அதே போலவே குறுக்கள் விகாரம் என்பது நெடில் குறிலாக விகாரப்பட்டு வருவது. இதற்கு திருத்தார் நன்றென்றேன் தியேன் என்ற யாப்பருங்கலக்காரிகை உரை மேற்கோள் அடியினை இங்கு நாம் உதாரணமாக காட்டலாம். இதில் தியேன் என்பதில் உள்ள நெடில் குறுகி தியேன் என வந்துள்ளது. ஆகவே இது குறுக்கள் விகாரமாக அமைகிறது. அடுத்து முதற்குறை எவ்வாறு வரும் என்பதை பற்றி பார்ப்போம். சீரின் முதல் எழுத்து மறைந்து வருவது முதற்குறை எனப்படும். இதற்கு எடுத்துக்காட்டாக மறை இதழ் புறையும் அஞ்செஞ்சீரடி என்ற யாப்பருங்கலக்காரிகை உரை மேற்கோள் வரியினை குறிப்பிடலாம். இதில் தாமரை என்பதன் முதல் எழுத்து குறைந்து மறை என வந்துள்ளது கவனிக்கத்தக்கது. அடுத்து இடைக்குறை எவ்வாறு வரும் என்பதை குறித்து பார்ப்போம். சீரின் இடையே எழுத்து குறைந்து வருவது இடைக்குறை எனப்படும். இதற்கு உதாரணமாக வேதின வெறினின் ஓதி முதுபோத்து என்ற குறுந்தொகை பாடல் அடியினை குறிப்பிடலாம். இங்கு ஓந்தி என்பதன் இடையில் உள்ள இந்து குறைந்து ஓதி என வந்துள்ளது. அடுத்து கடைக்குறை எவ்வாறு வரும் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது கடைக்குறை என்பது சீரின் இறுதி குறைந்து வருவது. இதற்கு உதாரணமாக நீலுன் துகிலிகை கடுப்ப என்ற பாடல் அடியினை குறிப்பிடலாம். இங்கு நீலம் என்பதன் இறுதி அம் குறைந்து நீல் என வந்துள்ளது. ஆகவே இது கடைக்குறை விகாரமாக அமைகிறது. இவ்வாறு செய்யுளின் ஓசை கருதி பாடும் புலவர்களால் அமைத்து கொள்ளப்படுகின்ற வேறுபாடுகளே செய்யுள் விகாரங்கள் எனப்படுகின்றன. அடுத்ததாக வகையொலி என்றால் என்ன என்பதை குறித்து பார்ப்போம். சீர் தலை பிளராமல் இருப்பதற்காக சொற்களின் அசைகளை அறுத்து முன்னும் பின்னுமாக சேர்ப்பது வகையொலி எனப்படும். அதாவது ஓசையாகிய இசைக்கு முதன்மை தந்து சொற்களை பிரித்து சீராக்கும் இம்முறையில் பொருளை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. உதாரணமாக நிலமிசை நீடு வாழ்வார் என்பது பொருள் நோக்கிய தொடராக இருக்க, நிலமிசை நீடு வாழ்வார் என வருவது ஓசை நோக்கிய நிலையாக காணலாம். இவ்வாறு ஓசை நோக்கி சொற்களை பிரிப்பதையே வகையொலி என குறிப்பிடுகின்றனர். இன்றைய பாடத்தில் செய்யுள்களை பொருள் கொள்ளும் முறைகளை பற்றியும் ஒழிவியலில் கூறப்பட்டுள்ள சில முக்கியமான செய்யுள் உறுப்புகளை குறித்தும் அறிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.